ஏன்டா சிரிக்கிறீங்க? நீ அடிச்ச ஜோக்க நினைச்சா செத்தவனுக்கு கூட சிரிப்பு வரும்டா. எதை ஜோக்குங்கிற நீ? பாம்பு நினைச்சா மனுஷன் உருவெடுக்கும், அது மறுபடியும் நினைச்சா பாம்பா உருவெடுக்கும் சொன்னியே, அதான். அது ஜோக்கா? பின்ன ப்ளீஸ் பிலீவ் மீ. நல்ல கதை விடுறான்டா. கமல், இதை எங்களால நம்ப முடியல. ஏன்னா நம்பும்படியா இல்ல. ஏய், நான் சொல்றது உண்மைடா. என் கண்ணால பார்த்தேன்டா. ஒருவேளை கனவுல பார்த்தாலும் பார்த்திருப்பான்டா. போங்கடா, சிரிச்சா சிரிங்கடா. உலகம் உருண்டேன்னு கலியிலேயே சொன்னா அன்னைக்கு அவனை பார்த்து இப்படிதான் சிரிச்சாங்க. ஆண் பெண்ணா மாறிட்டான்னு பேப்பர்ல எழுதுவானுங்க, அதை நம்புவீங்களா நீங்க? ப்ளீஸ் அவனை கொஞ்சம் நம்புங்கடா, இல்லன்னா வயல் வடிச்சு செத்துற போறான். சரி, நம்புறோம். சும்மா இருங்கடா. ஏய், ஒப்பந்தப்படி இவனோட வியாபாரத்துல தான் பார்ட்னர். இவனுக்கு பிடிச்சிருக்க பைத்தியத்துல இல்ல. சத்தியமா இல்ல. ஏய் ஜெய், சொல்லுப்பா. இவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. டேய் போடா, பிள்ளையார பார்த்தா புத்தி போட்டுக்கிறவனுங்க இவனுங்க. இவனுங்களே இதை நம்பல, என்ன போய் நம்ப சொல்றீங்க? எனக்கு தான் கடவுள் மேல நம்பிக்கையே கிடையாது. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா உன் கண்ணை நம்பாம இருக்க முடியாது. நான் இன்னைக்கே நான் அதை ஷூட் பண்ணேன்னா அந்த பொண்ணு அதை கடிச்சிருக்கோம். இல்லாத இடியட். நீ சுட்டது பாம்பு இல்ல, அந்த பொண்ணோட காதல. நானே மனுஷோட வாழ இருந்தவங்களை இப்படி அநியாயமா அழிச்சிட்டேன். என்ன பண்றது? அடிப்பட்ட அந்த பாம்பை தேடணும். எதுக்கு? அடிப்பட்ட ஆண் பாம்போட கண்ணில் நம்ம எல்லாரோட உருவமும் பதிஞ்சு, அது பெண் பாம்பு பார்த்துச்சுன்னா நம்மள பழி வாங்காம விடாது. அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு சுட்டு பசிக்கணும். கமான் கமான். இனிமே என்ன நடக்குமோ எனக்கே பயமா இருக்கு. டேய் கமல், பாம்பு பழி வாங்கும் சொன்ன, தேடி பார்த்தோம் கிடைக்கல. இப்ப ஏன்டா பயப்படுற? நீ சொல்ற மாதிரி பாம்பு பழி வாங்குறது உண்மையா இருந்தா ஊர்ல ஒரு பாம்பாட்டி கூட உயிரோடு இருக்க மாட்டான். இப்ப விளையாட்டா தான் இருக்கும், பட்டாதான் தெரியும் உனக்கு. பெருசா கண்டுபிடிச்சிட்டான். செத்து போன ஆண் கண்ணுல சுட்டவனுடைய உருவம் தெரியுமா? அதை பார்த்துட்டு பெண்ணாகும் தனியுமே கண்டுபிடிச்சு கொத்தி கொல்லுமா. வேற யாரா பைத்தியக்காரண்டாவ? நீங்க நம்பல என்ன போங்கடா. பால் ஊத்தி வளர்த்தவனே பாம்பு கொத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு பாவம் பண்ணிருக்கோம், பழி வாங்காம விட. போடா இடியட். அப்படியே பழி வாங்கினாலும் அது என்ன தானடா பழி வாங்கும்? என்னை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய ரிவால்வர்ல மொத்தம் 6 குண்டு இருந்தது. 1 ஆண்நாகத்துக்கு போயிடுச்சு, மீதி 5 குண்டு இருக்கு. 5 தலை பாம்பே வந்தாலும் ஒவ்வொரு தலையா சூட் பண்ணலாம். நீ உட்கார்றா. ஏ கமல், ஆரம்ப மனுஷங்கிட்ட முடிவு ஆண்டவங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்போட சாவுக்கு தலையும் காரணம் இல்லடா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وعلى آله وصحبه برحمتك يا أرحم الراحمين. آمين. فقد سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين. آمين. ये लिखा कबूल किया कमाल तबैना फातिहा रहमान अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन रहमान रहीम मालिक यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन. சந்தோஷமும் என்னைக்கும் நான் கிட்ட பாருங்க. சந்தோஷத்துக்கு தடேன்னு சந்ததி நிறுத்திடாதே. ஆமா ஆமா. அப்புறம் லட்சுமிக்கு பொண்ணு பிறந்தா மாப்பிள்ளைக்கு எங்க போவா? தம்பி கொஞ்சம் வர்றீங்களா? நான் வந்துடுறேன். திருவாவுக்கு நேரமாச்சு, கூப்பிட்டா பேச்சு. ஏங்க அந்த நண்பருக்கா தெரிய வேண்டாமா? சும்மா அட்டி வச்சுக்கிட்டு எப்படி போய் கூப்பிடுறது? எங்க அண்ணனுக்கு சம்பளம் 18 இருக்காங்க. மறுபடி பரிதாபத்துக்கு போமா. சரி அனுப்புறேன்.
பிரியாணி சாப்பிடுவோம். எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க போலாம். என்ன அவங்களுக்கு ஏதோ சடங்கெல்லாம் இருக்கா. நீங்க ரெண்டு சனி உட்கார வச்சு அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்க. பெரிய ஃபீல் பண்றாங்க. சின்ன பெண்ணாத்துல சலீம் அப்பவே ஃபரிதாவை தூக்கிட்டு முதல் இரவுக்கு போயிட்டான். என்னது ஃபரிதாவை தூக்கிட்டு போயிட்டாரா? வளராதீங்க. ஃபரிதா எங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்ப சலீம் யார பேசிட்டு இருக்க? ஆமாங்க. சலீம் தூக்கிட்டு போனது ஃபரிதா இல்ல, அந்த பெண்ணா. வாட் டாக்டர் என்ன உடனே believe me, ஃபரிதா இங்க இருக்கா. நீ பாம்பு இப்படி பொண்ண மாறுது. ஐயோ, அது இச்சாதாரி நாம எந்த நேரத்திலையும் எந்த ரூபத்தையும் எடுக்கும். நீ நாட்டு செய்து ப்ளீஸ் கம். இன்னைக்கு நான் சொன்னப்ப சிரிச்சீங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்ன என்ன இழிச்சமாயான்னு கேள்வி பண்ணீங்க. இன்னைக்கு உயிருக்கு உயிரா பழகின நம்மளோட சகோதர ஒருத்தன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். இனிமேலாவது எச்சரிக்கையா இருக்கு. ஏய் கமல், ஆண் பாம்பை கொண்டதுனால பெண் பாம்பு தெரியுமா பழி வாங்கி. நாம என்ன செய்யறது? இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம சுடலைனாலும் அந்த பாவத்துல நமக்கு பங்கு இருக்கு. உடனே இதுக்கு முடிவு கட்சி ஆகணும். இப்படி ஒவ்வொருத்தரா இழந்துட்டு இருந்தா எப்படி? முதல்ல சலீம், அடுத்தது ரவி, அடுத்தது யார கொல்ல போகுதோ தெரியல அந்த பாம்பு. சரி, ஒவ்வொரு நிமிஷம் அடுத்து என்ன நடக்குமோங்கிற பயம் சாவவிட முழுமையா இருக்கு. விஜய், தூக்கு தண்டனைக்கு தேதி குறிப்பிட்ட கைதி சாவ நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பழி வாங்க நினைக்கிற அந்த பாம்பை நினைச்சு நான் பயந்துகிட்டு இருக்கேன். விஜய், என்னை பத்தி கூட நான் கவலைப்படல. நான் இல்லாத என் குழந்தைக்கு நானும் இல்லாம போயிட்டா. டோன்ட் வரி. இனிமே நாம இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை இந்த ஆபத்துல இருந்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக ஆண்டவனே ஒரு அதிசய பிறவி அனுப்பிச்சு. யார் அந்த புண்ணியம்? சாதாரண மனுஷன், ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மகன். அவரை நாம சந்திச்சோம், நமக்கு எந்த குறையும் வராது. Yes. நான் ஆவியோட பேசுவேன், கால் மேல நடப்பேன். ஆனா குடியிருக்கிறவங்களை சிரிக்கிறவன், குடும்பத்தை கலைக்கிறவன், இவங்களை கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன், கருணையை காட்ட மாட்டேன். சுவாமி, பாம்புலால் எனக்கு கண்கண்ட தெய்வம். அத பழிவாங்க உங்களுக்கு நான் பச்சாதாம காட்டவே மாட்டேன். சாபத்துக்கு விமோசனம் உண்டு, பாவத்துக்கு விமோசனமே கல்ல. அதன் பலனை நீங்க அனுபவிச்சே தீரலாம். சுவாமி, நீங்க கருணை காட்டுவீங்க, காப்பாத்துவீங்கிற நம்பிக்கையில தான் நான் இவங்களை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் ஏதோ வேடிக்கை காட்டு போன இடத்துல விபரீதம் நடந்து போச்சு. அதுக்கு பிராயச்சித்தமா என் உயிரை தர நான் தயாரா இருக்கேன். இவங்களை காப்பாத்துங்க சுவாமி. சுவாமி, ஒரு பாம்புக்கு காட்டுற அனுதாபத்தை மனுஷ பிறவியான எங்களுக்கு காட்டக்கூடாதா? சுவாமி, புண்ணியத்திலேயே சிறந்த புண்ணியம் ஒரு உயிரை காப்பாத்துறதுன்னு சொல்லுவாங்க. சாமி, என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படல. நானும் போயிட்டா தாயில்லாத என் குழந்தை அனாதையா போயிடுவா. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. உங்க கால விழுந்து கும்பிடுறோம். வாழ்வு விதியை நம்புறவனா இப்படி மிதிப்படத்தாண்டா வேணும். உன்னை நம்பி வந்தவங்களே நான் உனக்காக காப்பாற்றேன். நான் பல வருடங்களாக பாடுபட்டு பண்ணின தவத்தினுடைய பலம் இந்தாங்க தாயத். இத காளிய மனசுல நினைச்சுக்கிட்டு கழுத்துல கட்டிக்கிட்டு பிறகு இந்த பாம்பு மட்டுமல்ல எந்த பாம்புமே உங்களை நெருங்காது. சாமி அப்புக்குட்டன், சாரி மிஸ்டர் அப்புக்குட்டன், உங்க தாயத்து தன்னம்பிக்கை இல்லாத இவங்களுக்கு வேணும்னா நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா நான் மந்திர சக்தியை விட மனுஷ சக்தியை தான் பெருசா நினைக்கிறேன். மனித சக்தி தான் பெருசு நினைக்கிற உன்னால சாவில் இருந்து உன் நண்பர்களை ஏன் காப்பாற்ற முடியல? தெரிஞ்சிருந்தா நிச்சயமா தடுத்திருப்பேன். உன் சாவியை உன்னால தடுக்க முடியுமான்னு பாரு. பூச்சாண்டி, அப்பனே இல்லாம பொருந்தேன்னு சொல்றாண்டா ஒரு அறிவாளி. ஆபத்து வந்தாத ஆண்டவனை நம்புவான் போல இருக்கு. கொண்டு வந்த ஆபத்தை சரி கொடுங்க. இந்தாங்க ஆபத்து. இவங்கள யாருக்கு அல்பாயுசு? மூடுவாயே. இப்போ மனித சக்தி என்ன ஆச்சு பாத்தியா? ஆஸ்திகனை நாஸ்திகனாக்குறதும் நாஸ்திகனை ஆஸ்திகனாக்குறதும்
எல்லாம் தெய்வத்தினுடைய திருவிளையாடு. அவனுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு குழந்தை. என்ன மன்னிச்சிருக்க சாமி, என்ன மன்னிச்சிருக்க. அவர் ஏமா